Victory begins at Vidyalakshmi. Hi dear students, welcome back to Vidyalakshmi YouTube channel. So in this video, we are discuss about 2026 public examination computer science key answer பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கோம் how to score centum சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். பட் அதுக்கு ரிலேட்டடாகவே கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னெல்லாம் கொஸ்டின் உங்ககிட்ட நான் சொன்னேனோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணினா கண்டிப்பா சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லிக்கணும், அந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால நீங்க நல்லாவே எக்ஸாம் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி நம்பிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் செக் பண்ணிக்கலாம். 1 மார்க்ஸ் 15 1 மார்க்ஸ் இருக்கு. ஸோ 15 1 மார்க்ஸ்மே வந்து சம் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய ப்ரோக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தியேட்டிக்கலா கொஸ்டின்ஸ் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் போது நம்ம நல்லா திங்க் பண்றதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நமக்கு சின்ன க்ளூ இருக்கு. ஸோ அதுல இருந்து என்ன கொடுத்துருக்கோம்னா காஸ் ஏ சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் போது நம்ம லெசன் எடுக்கும் போதே பார்த்திருக்கோம். ஸோ சைடு எஃபெக்ட்னா இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நம்ம ஈஸியாவே அந்த கொஸ்டினை வந்து நீங்க ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன், டேட்டா ரெப்ரசன்டேஷன் நான் டேட்டா டைப். அப்ப நான் டேட்டா டைப்னா எது? நம்ம நான் டேட்டா டைப் வச்சிருக்கோம். சோ கான்கிரீட் டேட்டா டைப். அன்னோன் டேட்டா டைப்னா தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வரும். சோ இங்க வந்து நமக்கு நான் டேட்டா டைப் கேட்டிருக்காங்க. the answer is concrete data type. சோ நெக்ஸ்ட் திங் வந்து accessible from the outside the class. within the classனா தான் நம்ம பிரைவேட் சொல்லிப்போம். சோ டைரக்டாவே அவங்க outside the class கேட்டிருக்காங்க. the answer is public members. two measures அப்படின்னும் போது நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா டைம் அண்ட் ஸ்பேஸ். கம்ப்யூட்டர் எடுத்தோம்னாலே ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும், அட் த சேம் டைம் டைம் ஷேரிங் இருக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி லெஸ்ஸா இருந்தாலும் எல்லா ஒர்க்ஸ் வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவ் வில் யூ எக்ஸிக்யூட் ஏ பைத்தான் ஸ்கிரிப்ட். ஸோ F5 கீ ப்ரெஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் ஏ வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன மெயின் பண்ணிட்டீங்கன்னா இஃப் எல்லாம் வரதால இங்க வந்து கோலன் கொடுக்கல, அதனால நம்ம வந்து டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து எரர்னு போட்டிருக்கீங்க. பட் இதுக்கான ஆன்சர் எரர் கிடையாது. ஸோ இட்ஸ் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டாலே இட்ஸ் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து நீங்க கண்டிஷனல் ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்ல ஸோ இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிளாவும் நீங்க எழுதிருப்பீங்க. பட் இங்க வரும்போது லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பட் இதுக்கான ஆன்சர் வந்து ஈவன். If the condition is true, the value is, so இங்க நமக்கு 52 கொடுத்திருக்காங்க. So 52 divided by 52 mod of 2 போட்டோம்னா டெஃபினட்டா வந்து 0 is the answer. The condition is true, the answer is even, otherwise the answer is odd. So நமக்கு 52ங்கிறதால answer is 0. So condition true இருக்கிறதால even is the answer. In case நீங்க வந்து error போட்டிருந்தீங்கன்னா so நீங்க வந்து 1 mark lose பண்ணிக்கீங்கன்னு அர்த்தம். So function call itself. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 7th லெசன்லயும் நம்ம பார்த்திருக்கோம், ஃபர்ஸ்ட் லெசன்லயும் பார்த்திருக்கோம். A function call itself is called as a recursive function. So next thing, concatenation. So already சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட. So string operator, set operator தரவா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா ரேஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கோங்கன்னு சொல்லிக்கோ. So அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்க ஒரு சின்ன வேர்ட் தான் வந்து so which operator is a concatenation? So plus operator is a concatenation. So next thing append, இது book back question தான் உங்களுக்கு. So append already நமக்கு தெரியும், each and anything you added at the end of the list. So append command யூஸ் பண்ணினா நம்ம கொடுக்கிற information added at the end of the list. So end of the listல எதுல ஆட் ஆயிருக்கு? B is the answer. So next one is a private class னா already தெரியும், double underscore கொடுத்திருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு double underscore கொடுத்திருக்கிறது தான் வந்து நமக்கு பிரைவேட் வேரியபிளா இருக்கும். சோ இங்க கொடுத்திருக்கிறது டாலர் கிடையாது, சோ பிளஸ் பிளஸ் கிடையாது, ஆட் சிம்பிள் கிடையாது. சோ டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. the answer is B. சோ நெக்ஸ்ட் ஒன், சோ ரிலேஷனல் டேட்டாபேஸோட ஃபாதர் யாரு கேட்டிருக்காங்க, அது புக் பேக் கொஸ்டின் நமக்கு. சோ எட்வர்ட் ஃபிராங்க்ஃபோர்ட். நெக்ஸ்ட் திங், கமாண்ட் இஸ் யூஸ்ட் டு சேஞ்ச் தி ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள நம்ம சேஞ்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா மாடிஃபைன்னு கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. பட் மாடிஃபை இஸ் நாட் ஏ ஆன்சர், ஆல்டர் இஸ் ஏ ஆன்சர். alter table அப்படிதான் நம்ம கமாண்டே கொடுப்போம். select, alter, delete. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து 12th லெசன்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். சோ அப்ப alter table நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம மாடிஃபை கிட்ட போயிருக்க கூடாது. சோ கன்ஃபார்மா நமக்கு தெரியும் ஆல்டரேஷன், சேஞ்ச்னாலே ஆல்டர் பண்ண போறோம் அப்படின்றது வந்து ஈஸியா உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. the answer is the alter. Expansion of CRLF, so carriage return and then line field already CRLF அது வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து மீன் பண்ணிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் a framework நம்பது நமக்கு தெரியும். so boost is a python-ஓட python C++ மிங்கிள் பண்றதுல framework நமக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. so boost is the answer. next thing, return the largest value. largest சொல்லும்போது நமக்கு தெரியும் மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம படிக்கல, மேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம். சோ அதை பேஸ் பண்ணி இது வந்து 15th லெசன். பட் நம்ம மேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கிறதால நம்ம வந்து ஈஸியாவே வந்து
மேக்ஸா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லார்ஜஸ்ட் மேக்ஸிமம் அப்படிலாம் சூஸ் பண்ணாம நம்ம ஈஸியா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் நம்ம இப்ப 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல பாத்துக்கலாம். ஸோ 2 மார்க் கொஸ்டின்லயும் கொஞ்சம் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு, கொஞ்சம் ப்ரோக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ வாட் இஸ் சப்ரூட்டின் புக்கோட நம்ம ஃபர்ஸ்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு வெல் அண்ட் குட்டாவே தெரியும். இந்த கொஸ்டின் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா தான் நமக்கு ஃபுல் மார்க் இருக்கும். ஸோ ஸ்மாலர் செக்ஷன் பேசிக் பில்டிங் ஆஃப் த சப் ப்ரோக்ராமிங் ஸ்மாலர் செக்ஷன்ஸ் ஆஃப் த கோட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்ரூட்டின்ஸ் ஆர் கால்ட் as a function. ஸோ இது வந்து நம்ம சிம்பிளா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். 2 பாயிண்ட்ஸ் இல்ல இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து என்னன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். How to Python represent a private and then protect access file. ஸோ இது வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து நம்ம பண்றோங்கிறது டபுள் எனிதிங் பிரைவேட் வேரியபிளுக்கு நம்ம வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறோம். ஸோ இது வந்து பைத்தான்ல வந்து பப்ளிக் தான் வந்து டிஃபால்ட் விசிபிலிட்டி மோட். இந்த C++ல வந்து எது விசிபிலிட்டி மோட் நமக்கு பிரைவேட் இஸ் ஏ விசிபிலிட்டி மோட். சரி நெக்ஸ்ட் திங் வந்து நமக்கு சிம்பிளாவே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. பட் டோட்டலி இதுல வந்து நீங்க நிறையவே கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. ஸோ இப்போ 10 A is a 10 B is a 3. ஸோ A by B நார்மலா இது வந்து மேத்தமெட்டிக்ல வர ஆப்ரேஷன் தான். ஸோ இது வந்து 5th லெசன்ல ரிலேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் உள்ள இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ உள்ள இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நீ தரவா ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிருந்தீங்கன்னா இதுல கன்ஃபியூஸ் ஆக 100% சான்ஸே கிடையாது. ஸோ இதுல A by B கொடுத்துருந்தா A/B னா டிவிஷன் A by B. A by B னா 10 divided by 3. நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க 3.0 இல்ல 3 ஓட ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. பட் ஸ்லாஷ் ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். டெஃபினட்டாவே அது என்ன கொடுக்கணும் பாயிண்ட்ல வேல்யூ கண்டிப்பா பாயிண்ட்ல வேல்யூ கொடுக்கும். ஒன்லி 3 கொடுத்திருந்தா தட்ஸ் யூர் ராங். 3.0 கொடுத்தாலும் தட்ஸ் யூர் ராங். 3.33 பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 4 வேல்யூஸ் 5 வேல்யூஸ் அந்த மாதிரி கொடுத்திருந்தா ஸோ தட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். A mod of B தெரியும் ஒரு நம்பரை 10 ஐ மீன் அனதர் நம்பரால நம்ம டிவைட் மாட் பண்ணும்போது ரிமைண்டர் வேல்யூ மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர். நெகட்டிவ்ல எல்லாம் வரப்போறதே கிடையாது. பிளஸ் ஃபிராக்ஷனலையும் வரப்போறது கிடையாது. Again A to the power of B. So A to the power of B போட்டோம்னா so இப்போ நம்ம என்ன கொடுத்துக்கோம் 10 cube. 10 cubeனா 1000 அது ஈஸியா போட்டுருப்பீங்க. Again டபுள் ஸ்லாஷ்க்கு இந்த ஸ்லாஷ்க்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கதா நான் உங்களுக்கு வந்து 5th லெசன் எல்லா லெசனுக்குள்ள இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ A டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கோம் என்ன ஆகும்னா இதுல போடும்போது ஃபிராக்ஷனல் ஆன்சர் இருக்கும், இதுல போடும்போது வந்து ஹோல் நம்பர் தான் வேல்யூ இருக்கு. இதுக்கு மட்டும் தான் 3 ஆன்சர். அப்ப நீங்க ரெண்டுக்குமே 3 இல்ல 30 போட்டிருந்தா ஸோ நீங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க் மிஸ் பண்ணிக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் திங் another one of the thing 7th lesson உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து அந்த பாக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இந்த இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு ஒரு லெசனோட லிஸ்ட் கொடுத்துருந்தேன் நான். ஸோ 6th லெசன் செக் பண்ணிக்கோங்க, 7th லெசன் 8th லெசன் 9th லெசன்ல பாக்ஸ் ரிலேட்டடா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டா இங்க வந்து நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். X value is 26.72, Y value is 64. ஸோ இங்க வந்து 4 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் ஈச் கேரி ஆஃப் மார்க். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா ஆல்ரெடி உங்களுக்கு லெசன் எடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க. ஃப்ளோர்னா தரையை ஞாபகம் வச்சுக்கோங்க, சீல்னா சீலிங் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வேல்யூ 26.72. 26.72க்கு ஃப்ரண்ட்ல 26 இருக்கும், 26.72 இருக்கும், அதுக்கு நெக்ஸ்ட் வந்து 27 இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்க 26 கேட்டிருக்காங்க. ஐ மீன் ஃப்ளோர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ளோர் வேல்யூனா ஃப்ளோர் வேல்யூ இஸ் 26. நெக்ஸ்ட் சேம் நம்பருக்கு சீல் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப 26.72 இருக்கு இல்லையா. சோ அதுக்கு சீல் வேல்யூ கொடுத்தா அதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம கொடுக்க போறோம். சோ 27 இஸ் தி ஆன்சர். சோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுக்கும்போது நீங்க பேப்பர்ல எழுதும்போது ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன். சோ 8 வருமா 8.0 வருமா சரியா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன் டெஃபினட்டாவே உங்களுக்கு ஒரு தியரியில ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. டெஃபினட்டா பாயிண்ட்ல தான் வேல்யூ கொடுக்கணும். ஒரு பாயிண்டே உங்களுக்கு அந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டோம்னா 64 ஸ்கொயர் ரூட் 8.0 இஸ் தி ஆன்சர். நீங்க 8 கொடுத்திருந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃப் மார்க் இங்க லூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ நெக்ஸ்ட் திங் x, 1 இதுலயே நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க. சோ the position is 6 is a 0, so 7 is a 1, 2, 3. ஆல்ரெடி நான் லெசன் எடுக்கும்போதே சொல்லிருக்கேன் 26 பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கு 0, 1, 2, 3, 4 அந்த ஆர்டர்ல இருக்கு. சோ இங்க இருக்கும்போது 1, 2, 3, 4 ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ அப்ப 7 தான் வந்து நம்ம ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ நிறைய பேர் என்ன பண்ணிக்கீங்கன்னா 27 போட்டு வந்திருக்கீங்க. 27 போட்டீங்கன்னா தட்ஸ் a wrong answer. சோ 26.72 கொடுத்திருக்காங்க. சோ 26.72 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரவுண்ட் அப் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ரவுண்ட் அப் பண்றோம்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் டிஜிட் நம்ம செக் பண்றோம். சோ நெக்ஸ்ட் டிஜிட் செக் பண்ணினோம்னா இது வந்து less than 5 இருக்கு. more than 5 இருந்தா இது ரவுண்ட் அப் ஐ மீன் 8 சேஞ்ச் ஆயிருக்கும். பட் less than இருக்கதால 26.7 அப்படியே தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். சோ இந்த ரெண்டு क्वेश्चनமே ரொம்ப ஈஸி क्वेश्चन. பட் நிறைய கன்ஃபியூஸ்டான ஒரு क्वेश्चंस. நீங்க கன்ஃபியூஷன் இல்லாம கிளியரா போட்டு வந்திருந்தா வெரி குட். சரி நெக்ஸ்ட் ஒன் so length of the so இது book back question நமக்கு. so how many elements are there என்ன கேக்கும்போது நம்ம ஈஸியா கவுண்ட் பண்ணிக்கலாம்.
கமா பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 கொடுத்தா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து அப்படியே ஈஸியா நம்பர் பார்த்துட்டு அப்படியே போடுவீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்து 4 மிஸ் பண்ணி 5 கொடுத்துருக்காங்க. இது நெஸ்டட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெஸ்டட் லிஸ்ட் வந்து ஓவராலா ஒரு வேல்யூவா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப 1 2 3 4 and then 5 is the answer. So next thing, data consistency is a book back question. So 11th lesson oda book back question அது already நீங்க நல்லாவே பண்ணிருப்பீங்க. சரி, next one, what is the use of next function? Next function 13th lesson ல இருந்து கேட்டிருக்கோம். So இது book back question உங்களுக்கு. So next function பேஸ் பண்ணா already நமக்கே தெரியும். டாப் மோஸ்ட்ல இருக்கிற ஹெடர் லைன் அவாய்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணோம். So இது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச क्वेश्चंस தான். So next one, who is the mention the user, யாரெல்லாம் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம்ன்ற சிம்பிள் கொஸ்டின். சோ அதுல யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம்? ஹியூமன் யூசர் யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ரோகிராமர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், சம் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸ்ன்ற கான்செப்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் திங், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்கோம்? ஒரு சின்ன சம் கொடுத்து சம்முக்கான ஒரு ஆன்சர் கேட்டிருக்கோம். x to the power of. சோ அப்ப x ஓட வேல்யூ ஆல்ரெடி i ஓட வேல்யூ 1 ல இருந்து 5 வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்றோம். சோ அப்ப x ஸ்கொயர் ஆஃப், அப்ப x ஸ்கொயர் ஆஃப் அப்படி கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்கொயர் வேல்யூ என்ன வருமோ அதை நம்ம இங்க கொடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்க லிஸ்ட்ல கேட்டிருக்காங்க, கண்டிப்பா லிஸ்ட் வேல்யூல நம்ம கொடுக்குறோம். சோ இங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். சோ அதுக்கு நெக்ஸ்ட் திங் வந்து print s of கேட்டிருக்காங்க. அப்ப print s of சொன்னோம்னா சோ நமக்கு வந்து next sum of ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்க. பட் நான் இதுல பிரிண்டிங்ல மிஸ்டேக் பண்ணிருக்கேன். சோ எடுத்து எழுதல. பட் உங்ககிட்ட வந்து உங்க क्वेश्चन வந்து ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து print s கேட்டிருக்காங்க. print s சொன்னா லிஸ்ட் ஆஃப்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து 1 4 9 16 வரும். அது கீழ sum of ன்ற ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப sum of print பண்ணும்போது வித்அவுட் ஸ்கொயர் பிராக்கெட்ல நமக்கான அந்த ஆன்சர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். உள்ள எலிமெண்ட் கவுண்ட் பண்ணுங்க. டோட்டலா கவுண்ட் பண்ணனா இங்க வந்து 20 plus 10 போட்டா 30 is the answer. So ஓவராலா சம் ஒரு டேர்ம் உள்ள இருக்கும். உங்க क्वेश्चन பேப்பர்ல இருக்கு. sum of s ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப sum of s சொல்லும்போது டோட்டலா கவுண்ட் பண்ணு, பட் ஸ்கொயர் பிராக்கெட் போடணும் நெசசிட்டி இல்ல. சோ நெக்ஸ்ட் திங், இப்போ நம்ம 2 மார்க்ஸ்ல யூசுவலி வந்து நீங்க 6 क्वेश्चन எழுதுறோமா 12 out of 12 ஈஸியாவே நீங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம். பட் கன்ஃபியூஸ் பண்ணாம எழுதிருந்தோம்னா டெஃபினட்டா புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் and then உள்ள இருக்கிற பாக்ஸஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருந்தோம்னா டெஃபினட்டா நீங்க வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். So next thing, so இது வந்து first second lesson ல இருந்து கேட்டிருக்காங்க. How will you score different methods to using element in a list? So அது வந்து நமக்கு 2 different points இருக்கு. அப்ப 2 different points என்ன 1.5 மார்க் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். Again next question என்ன கேட்டிருக்கோம்? Dynamic programming. Already இதுவும் நம்ம வந்து dynamic programming, what's the use of dynamic programming, how it will be used ன்ற கதெல்லாம் நம்ம வந்து நிறையவே தியரிட்டிக்கலா நம்ம வந்து அந்த லெசனை படிச்சுப்போம். வித் எக்ஸாம்பிளுக்கு ஃபிபோனாச்சி சீரிஸ் பேஸ் பண்ணியும் இதை நம்ம எக்ஸாம்பிளா 5 மார்க்லயும் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். So next thing, 3-digit odd numbers. So 3-digit odd numberக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு 1.5 lines நம்ம சம் போட்டனாலே ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங் வேல்யூ 101, எண்ட் வேல்யூ 1000, அகைன் 2 ஸ்கிப் பண்ணனும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிடும். So up to 1000 கொடுத்திருக்கோம். n-1 கான்செப்ட் போடும்போது 999 ஓட ஸ்டாப் பண்ணிக்கும். சோ நோ ப்ராப்ளம் நமக்கு. சோ அப்ப 101 103, சோ இங்க இருந்து நம்ம அப் டு 999 வர வரைக்கும் நமக்கு ஆன்சர்ஸ் வந்து சம் மூவ் பண்ணிக்கலாம். பட் இது நீங்க வந்து அவங்க வந்து ஃபார் லூப்ல போடணும் ஸ்பெசிஃபிக்கா கேட்கல. பட் ஃபார் லூப்ல போட்டா ஈஸி. வைல் லூப்ல போட்டிருந்தீங்கன்னா நம்ம சிம்பிளாவே வந்து வைல் லூப்லயே நம்ம ஈஸியா போட்டுட்டு வைல் லூப்லயே மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம் நம்ம. சோ வைல் லூப்ல எப்படி பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் திங் ஒரு வேல்யூ எடுக்கிறோம். நம்ம i is equal to 101 while i value less than or equal to 999. So இங்க print i comma end is equal to, so next thing என்ன கொடுக்க போறோம்? i plus equal to 2 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆகும். பட் while loopல போட்டோம்னா நம்ம இவ்வளவு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணனும். அதுக்கு ஈஸி வே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? for loopல போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சிம்பிளா நம்ம சம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதனால for loopல போடுறது பெட்டர். So next question, capitalize and then swap case. capitalize ko upper ko நீங்க வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. பட் இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேப்லா காலம் குள்ள செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். சோ டேப்லா காலம் செக் பண்ணிருந்தீங்கன்னா சோ இட்ஸ் a book back question. சோ ஈஸியாவே நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். சோ இங்க capitalize ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். சென்னைன்னு ஒரு வேர்ட் நம்ம அசைன் பண்ணிருக்கோம். சென்னைன்னு கொடுத்திருக்க வேர்டை வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். இன் கேஸ் நீங்க இந்த வேர்ட் ஃபுல் கேப்ஸ்ல கொடுத்திருந்தாலோ ஃபுல் ஸ்மால்ல கொடுத்திருந்தாலோ கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷனோட ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் should be in a capital. சோ அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல வந்திருக்கும். சோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கோம்? ஸ்வாப் கேஸ். கேப்ஸ்ல இருக்கிறது ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறது கேப்ஸ். அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வந்துரும். சோ இதுவும் நீங்க வந்து கரெக்டாவே தான் பண்ணிருப்பீங்க. பட் இந்த லொகேஷன்ஸ்ல மட்டும் கேபிட்டலைஸ் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாம இருந்திருந்தா ஓகே. So next question, constructor destructor. So already theoretical questions. இதுல எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாம நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிப்பீங்க. கண்டிப்பா நீங்க என்ன கொடுத்திருக்கணும்? டெஃபினிஷன் கொடுத்திருக்கணும், சின்டாக்ஸ் கொடுத்திருக்கணும்,
அகைன் டெஸ்ட்ரக்டருக்கும் டெஃபினிஷன் அந்த சின்டாக்ஸ் கண்டிப்பா கொடுத்திருந்தா மட்டும் தான் நமக்கு 3 மார்க்ஸ் ஸ்கோர் ஆகும். சோ இதுக்கு 1.5 மார்க், இதுக்கு 1.5 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன், சோ இது புக் பேக் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். பைத்தான் and then C++. So Python is a interpreter related. Again C++ is a compiler related. Again next thing வந்து Python is a dynamic type programming languages. So C++ is a statistical type programming languages. But C++ definitely அந்த data type நம்ம declare பண்ணிட்டு மட்டும் தான் sum work பண்ண முடியும். But Pythonல அந்த மாதிரி கிடையாது. Data type first declare பண்ண necessity இல்ல. So next one, so Python is a scripting and the general purpose programming languages. So C++ is a only for the general purpose programming language. So இது book back question already நீங்க இது நல்லாவே பண்ணிருப்பீங்க. But இந்த question attempt பண்ற students கரெக்டாவே பண்ணிருப்பீங்க. So next one, so simple ஒரு question கேட்டிருக்காங்க. SQL statement வச்சு modify பண்ணுங்க. பட் இங்க இந்த மாடிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்க இந்த கமெண்ட் கொடுக்கும்போது அந்த 1 மார்க் நம்ம கேட்டிருந்த அந்த 1 மார்க்ல வந்து நீங்க கேர்ஃபுல்லா அங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இந்த கமெண்ட் நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து அதுல போய் சேஞ்சஸ் கொடுத்துருக்கலாம். சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்டோட டேபிளுக்குள்ள ஒரு ரோவை வந்து மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்ன கொடுத்துருக்கோம், சோ ஆல்டர் டேபிள் கொடுத்தா ஒரு ஸ்டூடெண்டோட டேபிளுக்குள்ள நம்ம ஆல்டரேஷன்ஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்கிற ஃபீல்ட்ஸோட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்டர் டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்க போறோம். ஏன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் சொன்னதால நம்ம ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கோ. சோ நெக்ஸ்ட் திங் வந்து ஆல்டர் டேபிள் வந்து ஆட் தான் கொடுக்க போறோம். ஆல்டர் டேபிள் ஆட், மாடிஃபை, ரிமூவ், டெலிட் தான் இருக்கு இல்லீங்களா. சோ அப்ப நம்ம என்ன கொடுக்குறோம், இதுல வந்து ஆட் ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்டர் டேபிள் நேம் ஆட் பண்றோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆடிங் a நியூ ஃபீல்ட், ஒரு நியூ ஃபீல்ட நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ அதனால இந்த கமெண்ட் கொடுத்தோம்னா ஈஸியா நீங்க கன்ஃபியூஷனே இல்லாம எழுதிருந்தீங்கன்னா 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அகைன் கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப். ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா 5 மார்க் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கோம் நம்ம. அப்ப 5 மார்க்ஸா பண்ணும்போது எனி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே போதும், நம்ம ஈஸியா 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். சோ கம்பல்சரி கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, இது புக் பேக்க பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இது நீங்க கொஞ்சம் நிறைய ட்ரெயின் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். சோ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி பிஃபோர் வீடியோல. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஸ்லைடிங் பண்ணும்போது பி கேர்ஃபுல். அது கொடுக்கும்போது நம்ம ஸ்டார்டிங் 0ல இருந்து வரணுமா, n-1 கான்செப்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ணாம சோ அது எப்படி எழுதலாம்னு ஒரு சின்ன க்ளூ கொடுத்திருந்தேன். அதை பேஸ் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா டெஃபினட்டா அதுல 3 out of 3 நீங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து கம்ப்யூட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A ஆஃப் பிகினிங்ல இருந்து 3 லெட்டர்ஸ். சோ பிகினிங்ல இருந்து 3 லெட்டர்ஸ் எடுக்கிறோம்னா 0 1 2 n-1 கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப 0 1 2 அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துக்கோம், COM எடுத்துக்கோம். சோ நெக்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணிருக்கோம், அகைன் செகண்ட் ஆப்ஷன்ல ஒரு பெரிய வர்க் கொடுத்திருக்காங்க. சோ என்ன பெரிய வர்க் அசைன் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் len of b. len of b மீன்ஸ் 1 2 3 4 5 6 7 லெட்டர்ஸ் இருக்கு. சோ len of எடுக்கும்போது சயின்ஸ்க்குள்ள 7 கேரக்டர்ஸ் இருக்கு. 7 minus 2 போட்டா என்ன வரும் நமக்கு, 5 is the answer. சோ 5ல இருந்து end வரைக்கும் வேணும். அப்ப இப்ப எடுக்கும்போது 1 2 3 கிடையாது, 0 1 கவுண்ட் பண்றோம். 0 1 2 3 4 5. அப்ப 5ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வேணும். அப்ப CE ன்னு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கும், COM CE இது வரைக்கும் எடுத்திருக்கோம். சோ ஃபைனலா நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணிடுவோம், நம்மள கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு டேர்ம் உள்ள கொடுத்திருக்காங்க, அப்பர் ஆஃப். அப்ப அப்பர் ஆஃப்னும் போது நம்ம வந்திருக்க COM CE இவங்கள அப்பர் கேஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ணோம். அப்ப அந்த சம்முக்கான ஆன்சர் COM CE இஸ் த ஆன்சர். சோ ஃபுல் கேப்ஸ்ல எழுதிருந்தோம், ஃபுல் கேப்ஸ்ல கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் திங் 2 மார்க்ல கம்பல்சரி 12 out of 12 ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. 3 மார்க்ஸ்ல நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினட்டா இங்கேயும் வந்து நமக்கு 18 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கலாம். 1 மார்க்ஸ்லயும் 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. பட் எங்கேயுமே சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ அந்த கன்ஃபியூஷன்ஸே இல்லாம நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கலாம். சரி நெக்ஸ்ட் திங், சோ இது வந்து ஈஸியான ரொம்ப ஈஸியான 5 மார்க் கொஸ்டின். சோ இங்க கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. அது புக் பேக் கொஸ்டின் தான் நமக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், GCD is the name of the function. Which statement tells it's a recursive. Recursivena நமக்கு ஆல்ரெடி ஒரு க்ளூ தெரியும். rec of கொடுத்திருந்தா that's a recursive. அப்ப let rec of இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு recursive ஃபங்க்ஷன்றதை மென்ஷன் பண்ணிருக்கு. சோ இதுல இங்க யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நமக்கு வேரியபிள்ஸ் தெரியும், a, b. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கர்சிவா வர்க் பண்ணுது. அகைன் அண்ட் அகைன் இந்த பர்టిక్యులர் ஸ்டேட்மெண்ட் தான் ரிப்பீட்டடா நமக்கு வர்க் பண்ணிட்டு இருக்கு. சோ ஒன்ஸ் அகைன் அப் டு தி வேல்யூ 0 வர வரைக்கும், not equal to 0 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், end of the function. ஒரு ஸ்டேட்மெண்ட் end ஒரு ஃபங்க்ஷனை எண்ட் பண்றோம்னா ஸ்டார்டிங்க்கு டெஃப், எண்டிங்க்கு எதை யூஸ் பண்ணிக்கிறோம், ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொன்னோம்னா சோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணா நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் கொடுத்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த क्वेश्चन ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் கம்பேரிங் டு திஸ் क्वेश्चन. சோ இது வந்து புக் பேக் क्वेश्चन கிடையாது, புக் இன்டீரியர் क्वेश्चन.
So different ways to delete element. So different ways to delete elementங்கிறது வந்து நமக்கு book backல insert element book back question. But நமக்கு இப்ப கேட்டிருக்க question வந்து deleteன்றதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. So book interior question. So நீங்க இந்த question choose பண்ணிருக்கலாம். இந்த question choose பண்ணிருந்தா ஈஸியா 5 out of 5 ஸ்கோர் பண்ணிக்கலாம். So next thing linear search algorithm. So நம்ம ஆல்ரெடி binary search, linear search, so இந்த மாதிரி sorting algorithm எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அதுல linear search கேட்டிருக்காங்க. linear search algorithm என்ன கொடுத்திருக்கணும்? So definitions definition கொடுத்திருக்கணும், ப்ரொசீஜர் கொடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் திங் வந்து சூட்டபிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தா சோ அதுக்கான ஈஸியான மார்க்ஸ் நம்ம ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन, ரைட் a program to calculate factorial of a given number. சோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், புக் இன்டீரியர் செக் பண்ணுங்க, எக்ஸாம்பிள் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த क्वेश्चन வந்து பிராக்டிகல் எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நம்மளோட பிராக்டிகல் பப்ளிக் எக்ஸாம் பிராக்டிகல் எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ பைதான் ப்ரோக்ராம் டு கால்குலேட் ஃபேக்டோரியல் ஆஃப் a given number. ஃபேக்டோரியல் ஆஃப் a given நம்பருக்கு யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சோ நம்ம கால்குலேஷன்ஸ்க்காக f = 1 ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அப் டு n+1 என்ன ஃபார் லூப் வந்து n-1 கான்செப்ட்ஸ் இருக்கிறதால நம்ம 5 கொடுத்தோம்னா 4 ஓட எண்ட் ஆயிடும். சோ அதுக்காக நம்ம என்ன கொடுத்துக்கோம், n+1 ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். சோ அதுக்கான ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணிருக்கு f = i. இப்போ பண்ணோம்னா என்ன ஆகும், 1 by 1 வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு 1 into 2 into 3 into 4 into 5 2 6 6 4s are 24, 24 5s are 120 is the answer. So இந்த சம்முக்கான ஆன்சர் 120 is the answer. இது நீங்க ஃபார்ல தான் போடணும் கிடையாது, while loopையும் பேஸ் பண்ணிக்கலாம். So while loop போட்டோம்னா நமக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இந்த லொகேஷன்ஸ்ல f = 1, again I = 1, while I value less than or equal to n. So remaining statement as usual அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் in betweenல I plus equal to 1ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். பட் இதுல போட்டோம்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து லென்த்தியா இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா லைன் வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரொம்ப ஹெவியா இல்லாம சிம்பிளா ஃபினிஷ் பண்றதுக்கு ஃபார் லூப்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வைல் லூப்பை போடுறதை விட ஃபார் லூப்ல சம் போட்டோம்னா ஈஸியா இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸும் கம்மியா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இது வந்து யூசுவலி வந்து புக் பேக்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண क्वेश्चन தான். சோ டைப்ஸ் ஆஃப் மோட். சோ அதுல வந்து ஸ்கிரிப்ட் மோட பேஸ் பண்ணி ஒரு 5th லெசனை பேஸ் பண்ண क्वेश्चंस. சோ அதுல வந்து கிரியேட்டிங் எழுதிருக்கணும், நெக்ஸ்ட் திங் வந்து சேவிங் கொடுத்திருக்கணும், அகைன் எக்ஸிக்யூட். சோ இது எல்லாமே கமாண்ட் அண்ட் தென் ஷார்ட்கட் கீ ரெண்டுமே நம்ம டெஃபினட்டா சொல்லிருக்கணும். சூஸ்னா என்ன கொடுக்க போறோம், பிரஸ்னா என்ன கொடுக்க போறோம். சோ ரெண்டுக்குமே சூஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிரஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி புக் பேக் क्वेश्चन இது வந்து நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பீங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, ஆல்ரெடி நான் வந்து ஒரு டேப்லர் காலம் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு மென்ஷன் பண்ணின ஒன் ஆஃப் த क्वेश्चन. சோ இது ரெண்டு क्वेश्चन கன்ஃபார்மா படிங்கன்னு சொன்ன क्वेश्चन, கன்ஃபியூஷனே இல்லாம பாத்துக்கோங்கன்னு சொன்ன क्वेश्चन. பட் டெஃபினட்டா நீங்க இந்த क्वेश्चन வந்து அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க கன்ஃபியூஷனே இல்லாம இந்த வீடியோ இந்த 5 மார்க் क्वेश्चन பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பீங்க. சோ இப்போ டைப் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், ஸ்கோப் half அப்படின்னும் போதே கண்டிப்பா இது வந்து 7th லெசன் பேஸ் பண்ணினது. ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். சோ லோக்கல் ஸ்கோப் அண்ட் தென் குளோபல் ஸ்கோப், இந்த ரெண்டு ஸ்கோப் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். சோ அப்ப டெஃபினட்டா இந்த क्वेश्चन நீங்க கன்ஃபியூஷனே இல்லாம கண்டிப்பா பண்ணி 5 out of 5 ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन, 8th லெசனை பேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 8th லெசன்ல ஸ்லைசிங் ஸ்ட்ரைடிங் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா இதுல 5 out of 5 ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம். சோ இங்க 11:16 கொடுத்திருக்க வேர்ட்ல சோ 11th ல இருந்து 16 வரைக்கும் கேட்டிருக்காங்க. சோ அப்ப 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11ங்கிறது p ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ 11 12 13 14 15 16. சோ அப்ப நமக்கு 16 னா n-1 கான்செப்ட், அப்ப n not available. சோ அப்ப o வரைக்கும் தான் நம்ம கொடுத்திருக்கோம். யாராவது தெரியாம நீங்க n-1 கான்செப்ட் எடுக்காம பைத்தான் எழுதினீங்கன்னா தட்ஸ் a wrong answer. அப்ப 5 क्वेश्चनக்கு நீங்க ஒரு மார்க் லூஸ் பண்ணிக்கீங்கன்னு அர்த்தம். சோ ஆல்ரெடி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 11ல இருந்து 16 போறோம். 16 னா அப் டு 15 வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் திங், பிகினிங்ல இருந்து 7. சோ பிகினிங்ல இருந்து 7 0 1 2 3 4 5 6. so welcome is the answer. n-1 concept 7 is not applicable. in case இந்த क्वेश्चन நீங்க 7 ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சேஃப். பட் 7க்கு நமக்கு கண்டிப்பா சூஸ் பண்ணக்கூடாது. வெல்கம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அகைன் நெக்ஸ்ட் திங், ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரைடிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்ட்ரைடிங் ஆப்ஷன்ஸ்க்கு என்ன கொடுத்திருக்காங்க, சோ பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் 3 3 போடும். அப்ப பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும்
first striding வரும்போது 1 2 3 is the concept, be careful. So இங்க W எழுதிட்டோம். Again 1 2 3 1 2 3 1 2 1 2 3 1 2 3 space is included. Again so அதை பேஸ் பண்ணி போட்டோம்னா 1 2 3 again so அந்த கான்செப்டை பேஸ் பண்ணிக்கோங்க. அப்ப W கொடுத்துட்டோம், 1 2 3 C எழுதிருக்கோமா, again 1 2 3 E கொடுத்துருக்கோமா, 1 2 3 O கொடுத்துருக்கோமா, again 1 2 3 Y கொடுத்துருக்கோமா, 1 2 3 O யூஸ் பண்ணிக்கோமா, again 1 2 3 P யூஸ் பண்ணிக்கோ, 1 2 3 G யூஸ் பண்ணிக்கோ, 1 2 3 M யூஸ் பண்ணிக்கோ, 1 2 3 N யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, சோ அப்ப 1 2 3 கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து ரொம்ப ஈஸியாவே நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் திங் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் கேட்டிருக்காங்க -5. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க G எழுதிட்டோம், 1 2 3 4 5 A வந்திருக்குமா, again 1 2 3 4 5 again 1 2 3 4 5 நீங்க ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த क्वेश्चनல வந்து நம்ம 5 out of 5 ஸ்கோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம ரொம்ப நேரம் உட்கார்ந்து எழுதிட்டு இல்லாம ஈஸியா மைண்ட பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த பேப்பர்ல வந்து நமக்கு நிறையவே வந்து ப்ரோக்ராம் ரிலேட்டட் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, क्वेश्चंस பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா திங்க் பண்ற மாதிரி क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அப்படியே படிச்சு மகப் பண்ணி வாமிட் பண்ணாம நம்ம ரொம்ப திங்க் பண்ணி ப்ரோக்ராமரா திங்க் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन அதோட பேர் क्वेश्चन. சோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். சோ 1 to 1, 1 to many, many to 1, many to many. இந்த क्वेश्चन கொஞ்சம் ஈஸி தான். சோ இத ரிலேட் பண்ணி நீங்க எழுதிட்டீங்கன்னா இத மென்ஷன் பண்ணிருந்தாலே 1 மார்க் நமக்கு. ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னா 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இட்ஸ் a easy question. சோ நெக்ஸ்ட் திங், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन. 12th லெசன்ல பேஸ் பண்ணிக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் படிங்க அப்படின்னு சொன்ன இம்பார்ட்டன்ட் லெசன்ல 12th is one of the lesson. அகைன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சொல்லிப்பேன் 12th லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய சின்டாக்ஸ் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன். பட் இந்த லெசனை நீங்க செக் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாம ரொம்ப அப்படியே ஜாலியாவே வந்து 5 out of 5 ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இது டச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ SQL கமாண்ட் ஃபார் எது கேட்டிருக்காங்க, display all the students in descending order. Descending order ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வேணும். அப்ப என்ன கொடுக்க போறோம், செலக்ட் ஆல். எதுல இருந்து எடுக்க போறோம், ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து எடுக்க போறோம். ஆர்டர் பைங் கொடுத்தோம்னா ஆர்டர் பைங் கொடுத்துட்டு ஆர்டர் பைக்கு ஒன்லி அப்படியே விட்டோம்னா தட்ஸ் அசெண்டிங் ஆர்டர் இஸ் a default. அதுக்கு டிசைனிங் ஆர்டர் நம்ம அவங்க டிசைனிங்ல கேட்டிருக்கிறதால டிசைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஆட் இன் நியூ ஸ்டூடெண்ட் டீடைல், ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல் ஆட் பண்றோம். ஸோ அப்ப ஆட் பண்றோம்னா என்ன கொடுக்கணும், இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். ஸோ இங்க ஃபீல்ட்ஸோட நேம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம டைரக்டா எல்லா ஃபீல்டுமே நான் ஆட் பண்றதால இங்க ஃபீல்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ண நெசசிட்டி இல்ல. ஸோ நெக்ஸ்ட் திங், ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல் யாரோட ஆவரேஜ் வந்து 70 and 80 குள்ள இருக்கு. ஸோ புக் பேக்ல வந்து எம்ப்ளாயிஸை பேஸ் பண்ணியிருக்கு, பட் இது வந்து ஸ்டூடெண்டா ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்டோட நேம்ஸ் வேணும். ஸோ யாரோட ஆவரேஜ் பிட்வீன் 10 and அதுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். பட் இங்க ஆல் டீடைல் வேணும் நம்ம மீன் பண்ணியிருந்தோம்னா நேம் கமா என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் இருக்கோ நம்ம கிட்ட, நேம், கிளாஸ், செக்ஷன், ஆவரேஜ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. whose roll number is 103. 103 மட்டும் ரிமூவ் பண்ணணும். delete from student where whose தூக்கிட்டு where போட போறோம். அப்ப ரோல் நம்பர் என்ன இருக்கோ அந்த ரோல் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் நம்பர் லோயர் கேஸ்ல இருக்கு, பட் நீங்க கொடுக்கும்போது அதை செக் பண்ணிக்கோங்க. அதுல அவங்க கொடுத்துருக்க ஹெட்டிங் கிரியேட் பண்ணும்போது ஃபீல்டோட ஸ்பெல்லிங் வந்து லோயர்ல இருக்கா அப்பர்ல இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. Again to display the details of the female students மட்டும் டீடைல்ஸ் வேணும். அப்ப ஃபீமேல் ஸ்டூடெண்டோ செலக்ட், ரோல் நம்பர் வேணும், நேம் வேணும், ஜெண்டர் வேணும், ஆவரேஜ் வேணும். ஸோ யாரோடது வேணும், ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபீமேல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நிறைய நேரம் நீங்க உட்காந்து பேஜா எழுதிட்டு இல்லாம ரொம்ப சிம்பிளாவே நீங்க இந்த 12th லெசனை பேஸ் பண்ண கொஸ்டின் ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம். பட் SQL வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அதில் நீங்க ப்ரோக்ராமிங் ட்ரை பண்ண உங்களோட நாலேஜ் டெவலப் ஆகும். பட் இந்த மாதிரி நீங்க இன்கேஸ் இப்போ நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ லீவ்ல இருக்கும்போது இந்த டாபிக் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுல உங்களுக்கு செக் வச்சிருக்கிற ஒரு கொஸ்டின். நாமளா நீங்க வந்து ஸ்கூல் லைஃப்ல யோசிச்சிருப்பீங்க, கொஸ்டின் எடுக்கிறது ஈஸி, ஆன்சர் எழுதுறது தான் கஷ்டம். டீச்சர்ஸ் வந்து ஈஸியான ஒர்க்ஸ் எடுத்துக்கிறாங்க, நமக்கு தான் டஃப்பான ஒர்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு சேலஞ்சிங்கா இப்போ உங்ககிட்ட என்ன கொடுத்துட்டோம்னா ஆன்சரை நாங்க கொடுத்துட்டோம், கொஸ்டின் நீங்க கொடுங்கன்னு கேட்டோம். பட் இப்போ நீங்க கன்ஃபியூஸா இருப்பீங்க. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணது லேபிள் ஆஃப் பார்த்தா லேபிள், ஒய் லேபிள் பார்த்தோம்னா, டைட்டில் பார்த்தோம்னா, அகைன் ஷோன் கேட்டா டிஸ்பிளே. ஸோ எல்லாமே நம்ம வந்து இந்த கமாண்டை வந்து பெர்ஃபெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்க மாட்டோம். பட் அந்த கமாண்ட் என்னன்னு தெரியும். பட் எக்ஸாம் ஹால்குள்ள போனோடனே PLT டாட் போடணுமா இல்ல நார்மலாவே அப்படியே லேபிள் ஆஃப், டைட்டில் ஆஃப் அப்படி கொடுக்கணுமான்னு யோசிச்சிருப்போம். பட் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ லேபிள் கேட்டிருக்காங்க, அப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோம், PLT டாட் லேபிள் ஆஃப். அகைன் PLT டாட் ஒய் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க, அப்போ ஒய் லேபிள்.
இங்க வந்து டைட்டில் கேட்டிருக்காங்க plt டாட் டைட்டில் ஆஃப் அகைன் டிஸ்பிளே அப்படின்னா plt டாட் ஷோ ஃபுல் ஷார்ட்மே வந்து நமக்கு டிஸ்பிளேல வேணும். அகைன் நெக்ஸ்ட் இங்க வந்து டிஃபால்ட்டா லிஜெண்ட் வேணும் கேட்டிருக்கோம். அப்ப plt டாட் லிஜெண்ட் ஆஃப். சோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பேப்பர்ஸ். நிறைய ப்ரோக்ராம் ஓரியன்டட், நிறைய திங்க் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. சோ அதனால இந்த பேப்பர்ஸ் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரோக்ராம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்லி தியரிட்டிக்கல் மட்டும் பண்ணாம ப்ரோக்ராம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்றத எனக்கு கமெண்ட்ல போடுங்க. சோ இதுல நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ இருக்கு, அதை எடுத்து பாருங்க. அது நிறைய கொஸ்டின் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா வரும்ன்றத சொல்லியிருக்கோம். சோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.